வணக்கம். வியாழக்கிழமை ஜூன் மாதம் 14ஆம் தேதி, நந்தன வருஷம் வைகாசி மாதம் 32ஆம் தேதி. இன்றோடு வைகாசி மாதம் நிறைவடைகிறது. நாளை முதல் ஆனி மாதம் ஆரம்பம். ரேவதி நட்சத்திரம் மதியம் 1 மணி வரையிலே, அதன் பிறகு அஸ்வினி நட்சத்திரம். தேய்பிறை தசமி பகல் 12 மணி வரையிலே இருக்கிறது. அதன் பிறகு ஏகாதசி ஆரம்பமாகி விடுகிறது. மத்தியானம் உச்சி நேரத்துக்கு ஏகாதசி ஆரம்பமாகி நாள் முழுவதும் ஏகாதசி திதி. யோகம் சித்த அமிர்த யோகங்கள். ஒரு நாளைக்கு 2 யோகம் போட்டிருந்தாங்கன்னா முதல் நட்சத்திரம் முடியும் போது முதல் யோகம் முடியுது, அப்புறம் அடுத்த யோகம் என்று எடுத்துக்கொள்ள வேண்டும். அதாவது 1 மணி வரைக்கும் ரேவதி நட்சத்திரம் இருக்கிற வரைக்கும் சித்த யோகம், அதுக்கப்புறம் அஸ்வினி ஆரம்பித்தோடனே அமிர்த யோகம். 1 மணி வரை சிம்ம ராசிக்கு சந்திராஷ்டமம், அதன் பிறகு கன்னி ராசிக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பமாகிறது. கரெக்டாக 1 o'clock ஸ்டார்டிங் கன்னி ராசிக்கு சந்திராஷ்டமம். இது ஒரு சுப முகூர்த்த நாள். வைகாசி 32 இன்னைக்கு ஒரு சுப முகூர்த்த நாள். முகூர்த்த நேரம் ரொம்ப ஷார்ட் பீரியட் தான், 7:30 to 8. 8 மணிக்கு வரையோட மிதுன லக்னம் முடிஞ்சிருது. அதனால் 7:30 to 8 காலையில் 7:30 முதல் 8 மணி வரை முகூர்த்த நேரம். இது ஒரு நல்ல மங்களகரமான நாள் என்று சொல்லலாம். ராகு காலம் மதியம் 1:30 மணி முதல் 3 மணி வரை, யமகண்டம் காலை 6 மணி முதல் 7:30 மணி வரை, குளிகை நேரம் 9 மணி முதல் 10:30 மணி வரை. நல்ல நேரம் என்னும் சுபஹோரைகள் காலை 9 மணி முதல் 12 மணி வரை, மாலை 4 மணி முதல் இரவு 7 மணி வரை, மீண்டும் இரவு 8 மணி முதல் 9 மணி வரை. இன்றைய கிரக நிலவரம்: ரிஷபத்தில் சூரியன், குரு, சுக்கிரன், கேது; மிதுனத்தில் புதன், சிம்மத்தில் செவ்வாய், கன்னியில் சனி, விருச்சிகத்தில் ராகு, மீனத்தில் சந்திரன் பகல் 1 மணி வரையிலே, அதன் பிறகு மேஷத்தில் சந்திரன். மேஷ ராசிக்கு மதியம் 1 மணியிலிருந்து நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறும். இந்நாளின் பிற்பகுதி மேஷத்திற்கு மிகவும் அருமையான ஒரு கிரக நிலவரம் அமைந்த நாளாக விளங்குகிறது. காலை பகுதியிலே விரயஸ்தானமாகிய 12ஆம் இடத்திலே சந்திரன் இருக்கும்போது செலவுகள் சற்று அதிகமாக ஏற்படும். மதியம் 1 மணிக்கு பிறகு வரவுகள் வரும். நன்மைகள் நடைபெறுகின்ற ஒரு நல்ல நாளாக இந்நாளின் பிற்பகுதி விளங்குகிறது. தொழில் முன்னேற்றம் வெகு சிறப்பாக இருக்கும். கல்வி பயிலும் மாணவ மாணவியருக்கு கல்வி முன்னேற்றம் ஏற்படும். உயர்கல்விக்கான அட்மிஷன் ஆகியவை எல்லாம் கிடைக்கும். அதிக அளவிலே நன்மைகள் நடைபெறுகின்ற ஒரு நல்ல நாள். ரிஷப ராசிக்கு இது ஒரு நல்ல நாளாக விளங்குகிறது. பகல் 1 மணி வரையிலே ராசிக்கு 11ஆம் இடத்திலே இருக்கும் சந்திரன் பிறகு 12ஆம் இடம் வந்து விடுகிறது. எனினும் ராசியிலே வலுவான நிலையிலே ராசி அதிபதி இருப்பதாலும் 2ஆம் இடமாகிய தனஸ்தானத்திலே புதன் வலுப்பெற்றிருக்கின்ற காரணத்தினாலும் பொருளாதார ரீதியாக மிகப்பெரிய நன்மைகள் நடைபெறும். ஒரு பெரிய தொகை ஒரு சிலருக்கு கிடைக்கும். நீங்கள் அதற்கான முயற்சி செய்து கொண்டிருந்தால், எதிர்பார்த்து கொண்டிருந்தால் இப்பொழுது அந்த தொகை கிடைத்துவிடும். நன்மைகள் அதிகமாக நடைபெற்று நீங்கள் வெகு மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். ஆரோக்கியத்திலே உள்ள குறைபாடுகளெல்லாம் நீங்கி உற்சாகமாக இருக்கக்கூடிய, குடும்பத்திலே சுப விசேஷங்கள் எல்லாம் நடக்கக்கூடிய ஒரு நல்ல நாள். மிதுன ராசிக்கு இது ஒரு மிகச்சிறந்த நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக விளங்குகிறது. ராசி அதிபதி புதன் ராசியிலே வலுவான நிலையிலே இருக்கிறது. இந்த நாளிலே ராசிக்கு 10ஆம் இடத்திலே 1 மணி வரை சந்திரன் இருக்கிறது. அதன் பிறகு 11ஆம் இடத்திற்கு வந்து விடுகிறது. இவ்விரண்டு இடங்களிலுமே மிதுனத்திற்கு சந்திரன் நன்மையை செய்யும். ஆகவே நாள் முழுவதுமே மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். நன்மைகள் நடைபெறும், வெற்றிகள் கிடைக்கும், தொழில் வளர்ச்சி ஏற்படும், பொருளாதார முன்னேற்றம் ஏற்படும், ஆரோக்கியம் சிறந்து விளங்கும், திருமண முயற்சிகள் வெற்றி அளிக்கும், கல்வி முன்னேற்றம் சிறப்பாக இருக்கும். கடக ராசிக்கு இது ஒரு அற்புதமான நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக விளங்குகிறது. ராசி அதிபதி சந்திரன் ராசிக்கு 9லும் 10லும் இருக்கக்கூடிய ஒரு நாள் என்பதால் மிகப்பெரிய நன்மைகள் எல்லாம் நடைபெறும் என்று உறுதியாக சொல்லலாம். அதிக அளவிலே நீங்கள் மகிழ்ச்சியான நிகழ்ச்சிகளிலே பங்கேற்பீர்கள். மகிழ்ச்சி கடலிலே பொங்கி திளைக்கின்ற ஒரு நாளாக இந்த நாள் விளங்கும். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறுகின்ற ஒரு அருமையான நாள். தொழில் முன்னேற்றம் வெகு சிறப்பாக இருக்கும். பொருளாதார நிலையிலே குறிப்பிட்டு சொல்லும்படி மிகச் சிறப்பான நன்மைகள் நடைபெறும். தனஸ்தானாதிபதி சூரியனும் லாபஸ்தானாதிபதி சுக்கிரனும் ஒன்றாக இணைந்து 11ஆம் இடமாகிய லாபஸ்தானத்தில் இருக்கின்ற காரணத்தினால் மிகப்பெரிய தனலாபம்,
கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. ஸ்பெகுலேஷன் போன்ற துறைகளின் வாயிலாகவும் ஒரு சிலருக்கு ஒரு பெரிய தொகை கிடைக்கலாம். ஆகவே கீப் ஆன் ட்ரைங் டுடே. சிம்ம ராசிக்கு மதியம் 1 மணி வரையிலே சந்திராஷ்டமம் இருக்கிறது. முக்கியமான பணிகளை எல்லாம் 1 மணிக்கு பிறகு வைத்து கொண்டால் அது வெற்றிகரமாக நடக்கும். காலை நேரத்தை நீங்கள் இறை வழிபாட்டிற்கென ஒதுக்கி விடுங்கள், அல்லது ஓய்வெடுத்துக் கொள்ளுங்கள், அல்லது உங்களுடைய அன்றாட பணிகளை செய்து வாருங்கள். முக்கியமான வேலைகளிலே மும்மரமாக இறங்கி செய்வது மதியம் 1 மணிக்கு பிறகு செய்தால் நல்லது. சரியாக 1 மணிக்கு சந்திரன் 8ஆம் இடத்திலிருந்து நகர்ந்து 9ஆம் இடம் வந்து விடுகிறது. அதாவது மீனத்திலிருந்து நகர்ந்து மேஷத்திற்கு வந்து விடுகிறது. அதன் பிறகு உங்களுக்கு நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறும். ஏற்கனவே 10ஆம் இடத்திலே 4 கிரக சேர்க்கை என்பது உங்களுக்கு ஒரு பெரிய பலம். 11ஆம் இடத்திலே தனலாபாதிபதி புதன் ஆட்சி பெற்றிருப்பது ஒரு மிகப்பெரிய பலம். ஆகவே நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறக்கூடிய ஒரு நாளாக இந்நாளின் பிற்பகுதி, தட் இஸ் ஆஃப்டர் 1 PM இருக்கிறது. கன்னி ராசிக்கு பகல் 1 மணி வரையிலே மிகவும் சாதகமான ஒரு கிரக நிலவரம் இருக்கிறது. முக்கியமான வேலைகள் ஏதேனும் இருந்தால் மதியம் 1 மணிக்குள்ளாக அவற்றை எல்லாம் முடித்துக் கொள்ள வேண்டும். சரியா மத்தியானம் 1 மணிக்கு உங்களுக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பமாகி விடுகிறது. ஆகவே முக்கியமான வேலைகள் எல்லாம் காலை நேரத்தில் செய்ய வேண்டும். பிஃபோர் 1 PM செய்து முடித்து விட வேண்டும். முற்பகல் நேரத்திலே முக்கியமான பணிகளை செய்தால் அவை வெற்றி பெறும். பிற்பகல் நேரத்திலே முக்கிய பணிகளை தவிர்த்து விட வேண்டும். சந்திராஷ்டம நேரத்திலே பணம் கொடுக்கல் வாங்கல் போன்றவற்றை கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும். பயணம் மேற்கொள்ளும் பொழுது கவனமாக செல்ல வேண்டும். மதியம் 1 மணியிலிருந்து சந்திராஷ்டமம் என்பதால் அதன் பிறகு மிகுந்த எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும். துலா ராசிக்கு இது ஒரு அற்புதமான நாள். சந்திரன் 6ஆம் இடத்திலும் 7ஆம் இடத்திலும் இருக்கிறது. இது அதிக நன்மை செய்யக்கூடியது. ஆகவே நாள் முழுவதும் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். நல்ல தகவல்கள் வந்து சேரும். தொழில் வளர்ச்சி வெகு சிறப்பாக இருக்கும். தொழில் ஸ்தானாதிபதியான சந்திரன் 7ஆம் இடத்திற்கு வந்து மதியத்திற்கு மேல் ராசியை பார்க்கிறது. ஆகவே நீங்கள் செய்து வரும் தொழில், அது உத்தியோகமாக இருந்தாலும் சுயதொழிலாக இருந்தாலும், அதிலே ஒரு நல்ல முன்னேற்றம் ஏற்படும். பணிபுரியும் இடத்திலே மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கின்ற ஒரு நாளாக இந்நாள் விளங்கும். விருச்சிக ராசிக்கு இது ஒரு அற்புதமான நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக விளங்குகிறது. ராசிக்கு 5ஆம் இடத்திலும் 6ஆம் இடத்திலும் சந்திரன் சஞ்சரிக்கக்கூடிய ஒரு நாள் என்பதால் நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறும். ராசிக்கு 6 கிரக பார்வை இருக்கிறது என்பதால் ஒரு சிலருக்கு ஆரோக்கியத்திலே அது ஏதேனும் ஒரு சிறிய பிரச்சனையை ஏற்படுத்தலாம். அது கூட தசாபுக்திகள் வலுவாக இருந்தால் ஒன்றும் நடக்காது. எனினும் சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ஒரு நாள் தான். சந்திரனின் சஞ்சாரம் மிகவும் சாதகமாக இருக்கிறது. சந்திரன் உங்களுக்கு 5இல் இருந்தாலும் நன்மைத்தான் செய்யும். 9 கூடவன் 5ஆம் இடம் போனால் நன்மை. 6ஆம் இடத்திற்கு சந்திரன் வரும்பொழுதும் பொதுவாக எல்லோருக்குமே நன்மை செய்யும். ஆகவே பெரும்பாலான கிரகங்கள் நல்ல நிலையிலே இருக்கின்றன. அதன் பார்வை அவ்வளவு சாதகமாக இல்லை. கிரகங்கள் இருக்கும் இடம் நன்மையாக இருக்கிறது. 10ஆம் இடத்திலே ராசி அதிபதி, 11ஆம் இடத்து சனி என்பதெல்லாம் உங்களுக்கு பொதுவாக பார்த்தால் நன்மை செய்யக்கூடியதுதான். என்றாலும் பல கிரகங்களின் பார்வை ஒரே நேரத்தில் ஒரு இடத்தில் விழுந்தால் அது லைட்டை கான்கேவ் லென்ஸ் வச்சு ஒரு காயத்துக்கு நேரம் வச்சோன்னா காகிதம் பத்திங்களா அந்த மாதிரி. ஆகவே இந்த கிரகங்களின் பார்வைப்படுகிறது என்கின்ற காரணத்தினால் சற்று எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும். விநாயகப் பெருமானை வழிபட்டு விட்டு வாருங்கள். தனுசு ராசிக்கு இது ஒரு சுமாரான நாள். செலவுகள் மிக கடுமையாக இருக்கும். கடன் வாங்கியெல்லாம் செலவு பண்ண வேண்டிய ஒரு சிச்சுவேஷன் ஒரு சிலருக்கு ஏற்படும். ப்ளஸில் போயிட்டு இருந்ததெல்லாம் மைனஸில் போயிட்டு இருக்கும். எதையோ ஒன்றை செய்ய போய் அது ஏதோ ஒன்றாய் கிணறு வெட்ட பூதம் கிளம்பின கதையாக விடவும் முடியாமல் பிடிக்கவும் முடியாமல் தொழிலிலே ஏகப்பட்ட சிக்கல்களெல்லாம் ஏற்பட்டு தவித்து கொண்டிருக்கின்ற ஒரு நேரம் போல கிரக நிலவரம் அமைந்திருக்கிறது. ஆகவே தயவு செய்து அகலக்கால் வைக்காதீர்கள். கடன் வாங்குவதை தவிர்க்க வேண்டும். விரலுக்கு தகுந்த வீக்கம் வேண்டும் என்பதை மறந்து விடாமல் வரவு 8 செலவு 10, அதிகம் 2, கடைசியில் 9. இதுதான் இப்போ சிச்சுவேஷன் தனுசு ராசிக்கு. மகர ராசிக்கு இது ஒரு நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக விளங்குகிறது. 5ஆம் இடத்திலே 4 கிரக சேர்க்கை அற்புதமாக ஏற்பட்டு இருக்கிறது. பதவி ஸ்தானம் வலுவாக இருக்கிறது. ஆகவே பதவி உயர்வு ஒரு சிலருக்கு கிடைக்கும். ஒரு சிலருக்கு கௌரவ பதவிகள், பட்டங்கள், விருதுகள், பாராட்டுகள் இவையெல்லாம் கிடைக்கும். கலைத்துறை சார்ந்தவர்கள் மிகவும் மகிழ்ச்சியாக இருப்பார்கள். புதிய வாய்ப்புகள் வரும். ஏராளமான வருமானம் வரும். செல்வச் செழிப்பு ஏற்படும். பழைய ஒரு வீட்டை அல்லது உங்களுடைய காலி மனையை
விற்று அதை கொண்டு மேலும் பணம் போட்டு புதிதாக ஒரு வீடு வாங்குவது அல்லது தற்போது உள்ள வீட்டிலே கூடுதலாக கட்டுவது, எக்ஸ்டெண்ட் பண்ணுவது, மாடி கட்டுவது போன்ற பணிகளை எல்லாம் இப்பொழுது செய்ய திட்டமிட்டு கொண்டிருப்பீர்கள். அவையெல்லாம் வெற்றிகரமாக நடந்து முடியும். குடும்பத்திலே திருமணங்கள் நடைபெறும், சுப விசேஷங்கள் நிறைய நடைபெறுகின்ற ஒரு நல்ல நேரம், நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறுகின்ற ஒரு நல்ல நாள். கும்பராசிக்கு இது ஒரு மிகப்பெரிய நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். இந்நாளிலே உங்களுடைய குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்கும், பிள்ளைகளின் முன்னேற்றம் வெகு சிறப்பாக இருக்கும், அலுவலகத்திலே பணிபுரிபவர்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும், ஊதிய உயர்வு கிடைக்கும், வங்கி பணியாளர்களுக்கு மிகவும் அதிக அளவிலே நன்மைகள் நடைபெறுகின்ற ஒரு நல்ல நாளாக இந்நாள் விளங்குகிறது. காசாளர்கள், ஆடிட்டர்கள், நிதி நிர்வாகம் செய்பவர்கள், ஃபினான்ஷியல் சைடில் இருக்கிறவங்க, ட்ரெஷரியில் வேலை பார்க்குறவங்க, பேங்க்ஸில் இருக்கிறவங்க, ஃபினான்ஸ் கண்ட்ரோலர்ஸ், இந்த மாதிரியான தொழிலிலே உள்ளவர்களுக்கெல்லாம் அதிக அளவிலே நன்மைகள் நடைபெறும், வாழ்க்கை தரம் உயர்கின்ற நேரம். மீனராசிக்கு இது ஒரு சுமாரான நன்மைகள் நடைபெறும் நாளாக விளங்குகிறது. மதியம் 1 மணி வரையிலே ராசியில் இருக்கும் சந்திரன் அதன் பிறகு நகர்ந்து 2ஆம் இடத்திற்கு செல்கிறது, தனஸ்தானத்திற்கு சந்திரன் செல்கிறது. ஆகவே பொருளாதார ரீதியாக ஓரளவு முன்னேற்றம் இருக்கும். 4ஆம் இடத்திலே புதன் வலுவான நிலையிலே இருக்கின்ற காரணத்தினால் உங்களுடைய தொழிலிலே ஓரளவு முன்னேற்றம் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும்.